நீதாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமணனின் மகனே பேதையேன் உள்ளத்து உணர்த்தினை ஓவலர உணர்வு என் உள்ளத்து உருமாறு அருள். அன்பார்ந்த ரமண பக்தர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் ரமண அனுபவம் தொடர்கிறது. இன்னைக்கு காத்தால் திடீர்னு எனது மானசீக தந்தையாக இருக்கின்ற மகாகவி பாரதியாரின் நினைவு வந்துவிட்டது. பாரதிங்கிற படத்தை ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. சுஜாதா சங்கராஜன் அவருடைய எழுத்து, அவர் ப்ரொடியூசராக வேறு இருந்திருக்காரு. ஞானசேகரன் அவருடைய டைரக்ஷன். படம் ரொம்ப அற்புதமான படம். அதில் கேளடா மானிடவா நம்மில் கீழோர் மேலோர் இல்லை, இந்த பாட்டெலாம் பார்க்குறேன். அந்த மண்டியம் சீனிவாசாச்சாரியார் வீட்டில் தான் பகவான் பாரதியார் கச்சேரி பண்ணுறாரு. அப்போது பிராமணர்களை பார்த்து தாழ்த்தப்பட்டவர்களெல்லாம் வெளியில் உட்காந்துக்கிறாங்க. சுதந்திரம் வேண்டும் என்றால் இங்கே எல்லோருக்கும் சுதந்திரம் வேண்டும், அதுக்கு தான் நான் பாடுபடுறேன், நான் அவங்களோட பாடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறார். இந்த சீனை பார்த்துட்டே இருந்த உடனே ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்தது. அப்படி யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன். பாரதியாருடைய மனைவியின் உற்ற தோழி யதுகிரி என்கின்ற பெண், இவள் அந்த மண்டியம் சீனிவாசாச்சாரியாருடைய மகள். இவங்கெல்லாம் அங்கே ஒத்துமையாக எப்போ பார்த்தாலும் இருப்பாங்க. பாரதியார் என்ன பண்ணுவார், தான் ஒரு கவிதை எழுதின உடனே அந்த பொண்ணுக்கிட்ட கொண்டு கொடுப்பாரு. இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. திடீர்னு ஒரு நாள் எதுகிரின்னு போகிறாரு. பாரதி, இப்போ அவளை நீ பார்க்க முடியாது, அவள் பெரியவளாயிட்டா அப்படின்னோடனே பாரதியாருக்கு எக்கச்சக்கமான கோபம் வந்துடும். இன்னும் பெண்ணை இப்படியே பூட்டி வைங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவார் வெளியில். இந்த விஷயங்களெல்லாம் அப்படி யோசனை பண்ணிட்டு இருந்தேன். அப்போது அந்த பாரதியாருடைய மனைவியினுடைய தோழியும் மண்டியம் சீனிவாசாச்சாரியாருடைய பெண்ணுமான யதுகிரிங்கிற பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த பேர் ஞாபகம் ரொம்ப நேரம் யோசனை பண்ணி பார்த்தேன், வரல. என்னடா இது மைண்டு அப்படி தேஞ்சின்னு வருது போல இருக்கே, வரலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த பேர் சாதாரண பெயர் இல்லை, இந்த மாதிரி பேர் நம்ம கேள்விப்பட்டதில்லை. அவங்க அந்த கர்நாடகாவில் மண்டியாங்கிற ஊரில் இருந்தவங்க. அந்த அம்பாள் பேர் யதுகிரி அம்பாள், அதனால் அப்படி பேர் வச்சுருந்துருக்காங்க. அப்படி ரொம்ப நேரம் யோசனை பண்ணேன். அப்புறம் என்ன பண்ணேன், என்னால் கண்டுபிடிக்கவே முடியல, ரொம்ப வருத்தமாக இருந்தது. உடனே நமக்கு தான் பகவான் இருக்காருன்னு சொல்லிட்டு இந்த வாட்ஸ்அப்பில் எல்லாரோட முக்கியமான ஆள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட படத்தில் அந்த இன்னும் சொல்லுவாங்க, அதுக்கு என்ன தெரியல, ப்ரொஃபைல்னு நினைக்கிறேன், அதில் ஒரு படம் போடுவாங்க. அதில் பகவானுடைய படம் நிறைய போடுவாங்க நிறைய பேர். அதில் இன்றைக்கி சேலம் கண்ணனுடைய படத்தில் இருக்கக்கூடிய பகவான் படத்தை பார்த்து, பகவானே எனக்கு ஞாபகம் இல்லையே அப்படின்னு கேட்டிருந்தேன். அது பாருங்கள், அவர் அவருடைய வாட்ஸ்அப்பில் ஒரு வார்த்தை போட்டு வச்சுருந்தார், தன்னை அறிதல் இன்றி பின்னை எது அருகில் என் தன்னை அறிந்திடில் பின் என்னை உளது அறிய. தன்னை அறிதலின்றி பின்னை எது அருகில் தன்னை அறிந்திடில் பின் என்னை உணர்வது அறிய அப்படிங்கிறது பாட்டு. ஆன்ம வித்தையில் 3வது சரணமாக பகவான் பாடியது. இந்த பாட்டு வந்தவுடனே என்ன சொல்ல வர்றார் பகவான்னா, உன்னை தெரிஞ்சுக்கிறத விட்டு இந்த வேலையெல்லாம் உனக்கு வேணுமா அப்படிங்கிறார் பகவான். பாருங்கள், நான் இது கேட்கும்போது பகவான் இம்மிடியட்டாக இந்த பாட்டு தான் அது கண்ணில் படுறது. தன்னை அறிதலின்றி பின்னை இது அருகில் இதெல்லாம் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறேங்கிற அப்படின்னு பகவான் சொல்லிட்டார்.
அந்த பெண்ணுடைய பெயர் எனக்கு ஞாபகம் இல்லை. பகவான்கிட்ட சொன்னேன், பகவான் சரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் நியாயம்தான் பகவானே, இப்போ எனக்கு தெரிஞ்சாகணும், பேர் சொல்லுங்கள் பகவானேன்னு. ஒரு 10 செகண்டுக்குள்ளே, அதாவது மோர் தேன் 10 மினிட்ஸ் வராது, 10 நிமிஷமாக வராத பெயர் பகவான்கிட்ட கேட்டு பகவான் சொன்னார், ஒன்றை தெரிஞ்சுக்கிற வழியை விட்டு இதெல்லாம் என்னடா வழின்னு சொன்ன பகவான், அதெல்லாம் கிடக்கட்டும் பகவான், இதை சொல்லுங்கள் முதல்ல அப்படின்னு ஒன்று எவ்வளோ அன்பாக உடனே யதுகிரி அப்படின்ட்டார். இந்த பேர் இவ்வளவு நேரம் வரல. பகவானுடைய கருணை அசாத்தியமான கருணை. டக்குன்னு யதுகிரிங்கிற பேரை பகவான் சொல்லினார். இது ஒரு ஆச்சரியமாக இருந்தது. நல்ல ஒரு ரமண அனுபவம். அதை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு சொன்னேன். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய.